வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க பர்மனெண்ட் கிளர்க் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடி, பிஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸுமே தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரியே 19,900 63,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் வெலிங்டன் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ எல்லா போஸ்ட்டுமே பர்மனெண்ட் போஸ்டிங்ஸ் தான். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 10 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் அதற்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து அதாவது அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கையால் ஃபில் பண்ணக்கூடாது. அது ஹேண்ட் ரிட்டனில் ஃபில் பண்ணக்கூடாது, டைப் பண்ணி தான் ஃபில் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்லேயே வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர்லேயே போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே, இல்லை டைப் ரைட்டிங் மிஷினில் வச்சு நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடணும். இங்கே வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில். இங்கே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணணும். உங்களோட நேமு, உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஏஜ் அல்லது உங்கள் கேட்டகிரி, அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்ஆர்னோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா வெதர் நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகிரிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் 1, 2 அப்படின்னு சொல்லி 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, அதில் வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயியா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் 10th 12th ஐடி, டிப்ளமோ, அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் சொல்லி என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ரிலேட்டட் ஃபீல்டில் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதோட டீட்டெயில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி அட்ரஸ் டீட்டெயில்ஸு, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக டீட்டெயில்டாக பின்கோடோட ஃபில் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் டிடியாக தான் ஃபில் பண்ணணும். அந்த டிடி நம்பரு, பேங்க்கு, டிடி டேட்டு அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியிருக்கணும். இங்கே பிளேஸு, டேட் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷனுமே உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதையுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். ஓகேங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா டிடியாக எடுத்து சென்ட் பண்ணணும். 100 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஃபீஸ் இருக்குது. இந்த 100 ரூபாய்க்கான டிடிஎஸ் எடுத்து அதையுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து அதோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். என்ன நேமில் டிடி எடுக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 x 22 சென்டிமீட்டர் சைஸ் இருக்க செல்ஃப் அட்ரஸ்டு என்வெலப்பில் 56 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டி அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். குரூப் சி கேட்டகரியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு லோயர் டிவிஷன் கிளர்க்கு சேலரி பார்த்திங்கன்னா 19,500 63,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 9 வேக்கன்சிஸ் இருக்குது. 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். சிவிலியன் மோட்டார் டிரைவரில் ஆர்டினரி கிரேடில் 13 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,900 63,500 வரைக்கும் சேலரி இருக்கும். 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து MTS ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங்கில் 38 வேக்கன்சிஸ் இருக்குது. 18,000 56,900 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. 25,500 81,500 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து சூப்பர்வைசர் நெட்வொர்க்கிங்கில் 1 வேக்கன்சிஸ், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரில் 4 வேக்கன்சிஸ், ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டரில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 29,500 92,300 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லைன்மேனில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 25,500 81,500 வரைக்கும் சேலரி இருக்கும். 27 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். போல்ட் பில்டரில் பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,900 63,500 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. 27 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டரில் 1 வேக்கன்சிஸ். 18,000 56,900 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். 35 வேர்ட்ஸ் per minute இங்கிலீஷில் டைப் பண்ணுற ஸ்பீட் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேடு இந்த போஸ்ட்டுமே நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி சிவிலியன் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் ஹெவி வெஹிக்கல்ஸ் லைசன்ஸ் இருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து MTSல ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சூப்பர்வைசர் நெட்வொர்க்கிங் பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி அல்லது மாஸ்டர் டிகிரி, அதாவது BE BTech அல்லது PG டிகிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோ இன் நெட்வொர்க்கிங் அல்லது பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி படிச்சிருக்கணும். அதேமாதிரி சிஸ்கோ சர்டிஃபைடு நெட்வொர்க் அசோசியேட் அண்ட் சிஸ்கோ சர்டிஃபைடு நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் இது மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட அட்வான்ஸ்டு டிப்ளமோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அல்லது பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி படிச்சிருக்கணும். வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லைன்மேன் இந்த போஸ்ட்டுமே 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். டிப்ளமோவில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் லைன் மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட் பில்டர் இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அவங்க சொல்லியிருக்க மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அடுத்து டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு ITIயில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அல்லது 10th பாஸ் பண்ணிவிட்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது OBCயாக இருந்தால் 3 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC ST அப்படின்னா 5 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் PWD கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. PWD கேட்டகரியிலே SC STனா 15 years, OBCனா 13 years வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் டைப் பண்ணி தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரிலேட்டடாகவும் நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ட்ரேட் ஸ்பெசிஃபிக் ஸோ இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.